ப்ரோ கபடி லீக் சீசன் 12 யூ மும்பா டீம் யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு? கேப்டன் சுனில்குமார் ரீடைன் ஆவாரா? அண்ட் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மஞ்சித் ஆர் ஜஃபர்தனேஸ் யார் ரீடைன் ஆக வாய்ப்பு இருக்கு? டிஃபெண்டர் ரிங்கு ரீடைன் ஆவாரா? சதீஷ் கண்ணன் தமிழ்நாடு பிளேயர் ரீடைன் ஆவாரா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு யூ மும்பா ஸ்குவாட் பத்தி இருக்கலாம். புதுசா ஒரு கோச் வேற வர போறாரு. அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு, என்ன நடக்க போகுது யூ மும்பா ஸ்குவாட்ல பிகேஎல் சீசன் 12 முன்னிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பா ஒரு குட்டியான வீடியோ தான். பட் நிறைய விஷயங்கள் இங்க வந்து நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் யூ மும்பா யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இவங்க ஃபர்ஸ்ட் NYP கேட்டகரியின் கீழ் 4 பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். அந்த 4 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லாஸ்ட் சீசன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த 2 பேர் இருக்காங்க. அஜித் சவான், லோகேஷ் கோஸ்லியா, தீபக் குண்டு, சன்னி. இந்த 4 பேர் வந்து NYP சைன் பண்ணி PKL சீசன் 11க்காக எடுத்திருந்தாங்க. இந்த 4 பேரை அப்படியே வந்து அவங்க ரீடைன் பண்ண போறாங்க. அஜித் சவானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன, த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த யங்ஸ்டர். எனக்கு NYP அவர் கிடைக்காதது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். பட் இருந்தாலும் அயன் இதை விட பயங்கரமா பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. அஜித் சவான் ஆப்வியஸா அவங்க செமையான ஒரு பிக்கு ரீடைன் ஆயிடுவாரு. அண்ட் தென் லெஃப்ட் கார்னர்ல சோம்பீர் கோஸ்வாமியை தூக்கிட்டு லோகேஷன் ஒரு பிளேயர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அந்த லோகேஷன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் NYP கேட்டகரிகள் ரீடைன் ஆகுறாரு. இது எல்லாமே இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். இது இல்லாம ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் கண்டிப்பா கேப்டன் சுனில் குமார் தான். ஸோ அவர் எங்கே போய் கேப்டன்சி எடுத்தாலுமே டீமை செமையாக லீட் பண்ணுறாரு. அது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்னாடி குஜராத் ஜெயண்ட்ஸை பார்த்துருப்பீங்க அண்டர் மன்பிரீத் சிங்கோட கோச்சிங் கீழே. அண்ட் இப்போ யூ மும்பாக்கு வந்தார். யூ மும்பாக்கு கடைசி ஒரு சில சீசனாக அந்த பிளே ஆஃப் அப்படிங்கிறது பெரிய கனவாக இருந்துருந்துச்சு. அதை வந்த உடனே தூக்கிட்டு உள்ளே வந்துட்டாரு. யூ மும்பாவை சூப்பராக கூப்பிட்டு வந்தார். ஸோ சுனில்குமார் தான் ஆப்வியஸ் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி சுனில்குமாருக்கு பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் போகாத அளவுக்கு ஒரு டிஃபெண்டர் வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு போயிருக்காரு இந்தியன் டிஃபெண்டர் அப்படிங்கிறது. மேபி அதனால சுனில்குமாரை ரிலீஸ் பண்ணலான்னு மேனேஜ்மெண்ட் யோசிச்சா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அவருக்கு FM யூஸ் பண்ணி தூக்கிடுவாங்க திரும்பவும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் இஸ் சுனில்குமார். ஸோ இங்க சுனில் ரீடைன் ஆனார்னா கூடவே இன்னொருத்தரும் சேர்ந்தே ரீடைன் ஆவாரு. அவரோட கசின் பிரதர்னு சொல்லலாம், அவரோட பார்ட்னர்னு சொல்லலாம், அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். பயங்கரமான காம்போ இது சுனில் அண்ட் பர்வேஷ். ஸோ பர்வேஷுக்கு இந்த சீசன் PKL சீசன் 11 அந்த அளவுக்கு பெருசா போலதான். பட் இங்க சுனில் ரீடைன் ஆனார்னா அவரோட பார்ட்னரான பர்வேஷும் ரீடைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு 50-50 இருக்கு. ஸோ அவருக்குமே அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. லெட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இது இல்லாம இவங்க வேற யாரை ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அமீர் முகமது ஜஃபர்தனேஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர் ஃப்ரம் ஈரான். கண்டிப்பா தாராளமா சொல்லலாம். ஃபசல் அட்ராச்சலி, முகமது ரேசா, தமிழ் தலைவாசி கலக்கியிருந்த மொயின் சஃபாகி எல்லாம் விட ஒரு ரைடரா வந்து ஒரு பயங்கரமான பிளேயர். பட் PKL சீசன் 11ல ரைடரை விட மேக்ஸிமம் டிஃபெண்டரா தான் பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த அமீர் முகமது ஜஃபர்தனேஸ் ஆல்சோ ஆப்வியஸ் சாய்ஸ் ஃபார் ரிட்டென்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமா பண்ணிடுங்க. இது இல்லாம காலங்காலமா அந்த டீம்ல ரீடைன் பண்ணி வைக்கப்படுற கேப்டனா அப்பாயின்ட் பண்ற வைஸ் கேப்டனா இருக்கிற ரிங்கு. ஸோ ரிங்குவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்கு சர்மா வந்து ஓவரால் த்ரூ அவுட் த சீசன் சரி, அவர் யூ மும்பால என்ட்ரி ஆனதுல இருந்தும் சரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. சோலோ டேக்கிளுக்கு பேர் போனவர், சூப்பர் டேக்கிளுக்கு பேர் போனவர். இப்போ இந்த சீசன் பெருசா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கம்பேர் டு அதர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலதான். பட் எனக்கு ரிங்குவை வந்து ரீடைன் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு. இது இல்லாம வேற யாரை ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் ராகவ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர். ரோஹித் ராகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சமயத்துல டீமுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ ரோஹித் ராகவை பொறுத்த வரைக்கும் இந்த PKL சீசன் 11 அவருக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சீசனா இருந்துருந்துச்சு. ஸோ ரோஹித் ராகவ் ஆல்சோ ஆப்வியஸ் சாய்ஸ் ஃபார் ரிட்டென்ஷன். இது இல்லாம நம்ம தமிழகத்தை சேர்ந்த சதீஷ் கண்ணனையும் அவங்க ரீடைன் பண்ணலாம். ரீடைன் பண்ணணும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். சதீஷ் கண்ணன் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, கொடுத்த சான்ஸை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சதீஷ் கண்ணன் என்னை பொறுத்த வரைக்கும் ரீடைன் ஆகணும் இந்த டீம்ல. இது இல்லாம இன்னும் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்டூவர்ட் சிங் அண்ட் கூடவே நம்மளோட தனசேகர். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் இவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது யாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இது இல்லாம மஞ்சித் அவரை வந்து ரீடைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி சோம்பீரை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. கண்டிப்பா மஞ்சித் வந்து ரீடைன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. இன்ஃபேக்ட் அஜித் சவான் இருக்கிறதுனால ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தமிழகத்தை சேர்ந்த முகிலன், சண்முகம், கோகுலக்கண்ணன், ஸோ அவங்க எல்லாமே அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மற்ற யாரையுமே அவங்க பெருசாக ரீடைன் பண்ண போகிறது கிடையாது. இப்போதைக்கு இதுதான் இவங்களோட பிளானாக இருக்கும்.
ஸோ கோச்சை பற்றின அப்டேட் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சை பற்றி பெருசாக அப்டேட் கிடையாது. பட் இங்கே இருக்கிற ரூமர் படி ராமேகர் சிங் இங்கே கோச்சாக வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அது எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. மேபி ரந்தீப் சிங் ஷெராவத் கூட வரலாம்னு சொல்கிறாங்க. அது எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, அதை நான் சொல்லிக்கிறேன். பட் எந்த கோச் வந்தாலும் அந்த கோச்சை பேஸ் பண்ணி இந்த ரிட்டன்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இது மட்டும்தான் யூ மும்பாவை பற்றின சின்னதாக ஒரு சின்ன அனலைசிஸ். ஸோ அடுத்து எந்த டீம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.